விளைநிலங்கள் வழியே எரிவாயு கொண்டு செல்லும் கெயில் நிறுவன திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களூரு வரை பூமிக்கு அடியில் குழாய் வழியாக எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தினை கெயில் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதற்காக தமிழகத்தில் சேலம், கோவை உட்பட 7 மாவட்டங்களில் விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணியினை கெயில் நிறுவனம் தொடங்கியது. விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய்களை பதிக்க தமிழக அரசு தடை விதித்தது. இதனை எதிர்த்து கெயில் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. 3000 கோடி செலவில் செயல்படுத்தப்படும் எரிவாயு குழாய் திட்டத்தால் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கெயில் சார்பில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வால், நீதிபதி சத்யநாராயணன் அமர்வு விளைநிலங்களில் கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்க தமிழக அரசு விதித்த தடையை எதிர்த்து உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து விவசாயிகளின் கருத்துக்களை பார்க்கலாம். ஏற்கனவே இது தேசிய பொதுநலன் சார்ந்த திட்டமாக இருப்பதாலும் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களாக இருப்பதாலும் மாநில அரசாங்கம் உரிய ஒத்துழைப்பு அளித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதில் சில சங்கதிகள் விடுபட்டுள்ளன. அதை முதன்மை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வர மறுபரிசீலனை மனு இந்த நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்ய நாங்கள் முடிவு செய்துள்ளோம். மேலும் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து இந்த உத்தரவை நீக்கரவு செய்து முடிந்த இடங்களிலெல்லாம் நேஷனல் ஹைவேல கொண்டு போகிறது, அதற்கு வழியில்லாத இடங்களில் பட்டா நிலங்களில் கொண்டு போகலாம் என்ற எங்களது நியாயமான கோரிக்கையை நிலைநாட்டுவோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.